இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அதேமாதிரி நம்ம சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். சி போர்டு சூப்பராக 3ஆம் நம்பர் அடிச்சிருந்தது பக்காவாக. ஏன்னா 0க்கு நமக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும்னு நினச்சோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. அதேமாதிரி 433 880 ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு பார்த்து 444 சரிங்களா. அதே மாதிரி 991 2 3. அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா சி போர்டு 3ஆம் நம்பர் சூப்பராக வருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதுதான் ஆடினாங்க, மாற்றி ஆடவே இல்லை. சி போர்டு 3ஆம் நம்பர் ஒரு செம்ம வின்னிங். நமக்கு சி போர்டு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சி போர்டு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்தது. செம்மையாக ஒரு வின்னிங்கு. அது சொல்லி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக சி போர்டு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சி போர்டை நமக்கு சொன்ன மாதிரி நச்சுன்னு வந்து 3ஆம் நம்பர் விழுந்துச்சு. செம்ம வின்னிங் தான் சரிங்களா. அதுதான் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக 3ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க, பக்காவான வின்னிங். 400க்கு வேல்யூ எடுக்க முடியாது தான், உண்மையான விஷயம். வேல்யூ எடுக்க முடியல. இருந்தாலும் சி போர்டு நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது. ஏன்னா 0-0க்கு நீங்கள் வேல்யூ எடுக்கவே முடியாதுங்க. என்ன தான் 400ங்கிற நம்பருக்கு கணக்கு போட்டாலும் முட்டையாக தான் காமிக்குமே தவிர நீங்கள் என்ன தான் தலையிலனாலும் எடுக்க முடியாது சரிங்களா. 00 வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எடுக்க முடியாது, ரொம்ப சிரமம். பார்க்கலாம் எப்படி எடுத்துருக்கோம்னா சூப்பராக எடுத்தோம். ஒரு நம்பராவது நமக்கு அழகாக வந்து சி போர்டை செம்மையாக தூக்கிட்டோம். செம்மையாக ஒரு வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 6 மணி ஷோ எப்படி வரப்போகுது? ஏன்னா 6 மணி ஷோவுக்கு பார்த்தா 123 வாய்ப்புகள் இருந்துச்சு. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன 0க்கு 6 வரும்னு எதிர்பார்த்தா 0க்கு 2 வந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னோம், நான் சொல்லி தான் கொடுத்தோம். 0க்கு 2ங்கிற நம்பர்லாம் கட்டாயமாக வருங்க, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன். 0க்கு 2 2க்கு 0 மெத்தட் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி மேட்ச் ஆயிருங்க, இந்த மாதிரி மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 0க்கு 2 2க்கு 0ங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு சொன்னோம். அதை தான் ஆடுறாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு தான் கொடுக்குறோம் சரிங்களா. நம்ம வந்து 0-0, அதாவது நம்ம நினைக்கணும், இப்போ வந்து நேற்று எடுத்த நம்பரில் வந்து நம்ம 0-0க்கு நீங்கள் என்ன தலையினாலும் வேல்யூ கிடைக்காது. ஏன்னா முட்டை வந்துருச்சு, 2 முட்டை வந்துருச்சு. 2 முட்டை வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்னன்னா நம்பர் பெருக்கால் மெத்தடில் போட்டாலும் சரி, வகுத்தல் மெத்தடில் போட்டாலும், எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? 0-0-0 தான் காமிக்கும். அடுத்த ரிசல்ட்டு 0-0 வந்திருக்கு இல்லை தானே, 1 2 3 தானே வந்திருக்கு, மாறி வராது தானே. அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 0க்கு ஒரு 3ஆம் நம்பர் ஆடுவாங்க. அது சி போல தான் ஆடுவாங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு சில மெத்தடுகள் இருக்குது, அதுக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது, அதுக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணினோம்னா என்ன நம்பர் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்க. அந்த முட்டை வரப்பெல்லாம் இந்த மாதிரி நமக்கு வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு சில ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி எப்போயுமே வந்து திடீர்னு வந்து நம்ம 0 வந்து விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படியாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கொடுத்துடணும் அப்படின்னு நம்பிக்கையோடு எடுப்போம். அதுக்கு தான் சில ட்ரிக்கெலாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு வரோம். அந்த ட்ரிக்கை நம்ம யாரும் வெளியில் சொல்கிறதில்ல. நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க சரிங்களா. அந்த மெத்தடை பயன்படுத்தும் போது நமக்கு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுவும் சி போர்டில் தான் குறிப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம கொடுத்தோம். அருமையாக மெத்தட் நம்ம கண்டிப்பாக ஒரு நம்பராக பிடிச்சிருவோம் நம்பிக்கையோடு தான் நம்ம சி போர்டு 3ஆம் நம்பர் கொடுத்தோம். அருமையாக வரணும். அதே மாதிரி தான் ஆனாங்க சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணி ஷோவுக்கு 123 அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்குது. இந்த 123 மெத்தடை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 834 380 400 அதே மாதிரி 134 இதை 3 கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது. அது என்ன நம்பர்னால் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏங்க 1க்கு 2 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா. எப்போ 0க்கு 2 நம்பர் கொடுத்தாங்களோ அப்போ நமக்கு இதே சேம் நம்பர் தான் கொடுப்பாங்க. 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதை கணக்கு பண்ணி 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்க. 2ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் வருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். வருதாங்கிறதையும் பாருங்கள். மேக்ஸிமம் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைம் 2ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்பருங்க, 8 3 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 8 0 கொடுத்தாங்க. திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணாங்க, 0 திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க சரிங்களா. அது மாதிரி மறுபடியும் 2ஆம் நம்பர் கொண்டு வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்படி 2ஆம் நம்பர் கொண்டு வரலைன்னா 1ஆம் நம்பர் வந்துடும். திரும்ப 1ஆம் நம்பர் அதே இடத்துல வச்சு திரும்ப அதே வேல்யூவில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்தால் உங்களுக்கு திரும்ப அதே இடத்துல 1ஆம் நம்பர்னு வந்துடணும். இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இது 2 நம்பர் தான் ரொம்ப பக்கமாக தான் கொடுக்குறோம், ரொம்ப தூரமாக கொடுக்குறோம், ரொம்ப பக்கம். 1 திரும்ப 1ஆம் நம்பர் திரும்ப 2ஆம் நம்பர் இப்படி மாறி தான் வருது தவிர வேறு எதுவும் வரல. வேறு எதுவும் ஏ போர்டில் எனக்கு கிடைக்கல. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதனால அதையும் கொடுக்குறேன் சரிங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 4ஆம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் 2க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எங்கே வருது அப்படின்னா பி போர்டில் வருது. பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0 4 2 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 0 2 4ங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் எனக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு காமிக்குது. 0க்கு 2, 0க்கு 4க்கு 2க்கு 4 அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும். ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ஆடுவாங்களோ அதே சேம் நம்பர் நமக்கு 4, 7ங்கிற 2 நம்பரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதாவது நம்ம என்ன இருக்குன்னா 24 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 17 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்ப என்னங்க சி போர்டில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா 6ஆம் நம்பர் தான் கொடுப்பேன், வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். சி போர்டில் எனக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 3க்கு 6ங்கிற நம்பர், ஏன்னா 6ஆம் நம்பர் நமக்கு போன ட்ராவிலே வந்திருக்குன்னு வரல, இந்த ட்ராவில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் வரணும். வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. 123க்கு எனக்கு 6ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு 246ன்னு வரணும். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன கணக்குனா 2க்கு 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த அப்பில் மேலே போகுது பார்த்தீங்களா. 1ஐ விட பெரிய நம்பர் 2, 2ஐ விட பெரிய நம்பர் 4, 3ஐ விட பெரிய நம்பர் 6, அப்படியே அப்பில் போகும். சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னோடய கணக்கு. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர். சரிங்களா? எனக்கு அதே சேம் நம்பர் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 1ஐ விட 2ஐ விட பெரிய நம்பர் ஸ்ட்ரைட்டாக 7ஆம் நம்பர் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு 3ஐ விட ரொம்ப பெரிய நம்பர் 9ஆம் நம்பர் வைக்கலாம். இப்படி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்னது, பெருசு அப்படி அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பெருசு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கணக்கு வராமல் நான் உங்களுக்கு கொடுக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சரிங்க, இப்போ ஆல் போல் என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா எனக்கு 6ஆம் நம்பர் வெயிட் டவுட் இருக்குது. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. எனக்கு வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ளே 6, 2, 1, 4 இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி தான் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இப்போ கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா 3க்கு 1ஆம் நம்பர் செட் ஆகலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் செட் ஆகலாம் 2க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 1க்கு 4ன்னு செட் ஆகலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த 123க்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய 6, அதே மாதிரி 4, 1 இந்த 3 நம்பருமே அதிகமாக செட் ஆகுது. ப்ளஸ் வந்து ஒரு நம்பர் அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் 1ஆம் நம்பராக இருக்கணும், 2ஆம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் மேட்ச் ஆகுது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பருங்க கிடச்சிது அப்படின்னா 8 மணி ஷோவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 438. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு 440. ஓகேங்களா? இதுதான் கிடச்சிது. இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதில் 8 மணி ஷோவில் 1ஆம் நம்பர். ஏன் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் திரும்ப 4க்கு 1ங்கிற மெத்தடில் மேட்ச் ஆகணும். நேற்று நைட் அடிக்கப்பட்ட 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 4 தான் 400 அப்படின்னு அடித்தாங்க இல்லையா. அந்த 400 கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கிது, அதே சேம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து 4க்கு 1ன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட அதே தான் 124 ஆடினாங்க. கொஞ்சம் இங்கே மாறி வருது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாறி வருது. ஏன்னா நேற்று 400 நம்பருக்கு எடுத்தோம், இன்றைக்கி 400 நம்பருக்கு எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து 8 மணி ஷோ, அது வந்து நமக்கு 1 மணி ஷோ, அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் பி போர்டு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4க்கு 2, 4க்கு 1 அந்த கணக்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி 0வை பார்த்தீங்கன்னா 0க்கு 6 தான் எனக்கு மறுபடியும் கணக்கில் வரக்கூடிய நம்பர். 0க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாற்றமே இல்லை. 0க்கு 6ஆம் நம்பர் தான் எப்போயுமே எவர்கிரீன் நம்பர், அதில் மாற்றம் இல்லை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரல என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வரும். சரிங்களா? 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 0 அப்படியே கன்ஃபார்ம் நம்பராகவே கிடைக்கிது. கன்ஃபார்மாக அப்படியே ஒரு 0 வரணும். ஏன்னா 2 0 அடிச்சிருக்காங்க, மறுபடியும் ஒரு 0க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. கண்டிப்பாக ஒரு 0க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி வருது. அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கிடைக்கிது. சி போர்டில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் 160 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம், அல்லது 237 அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்ச் ஆகலான்னு தான் நமக்கு திரும்ப காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு 8 மணி ஷோவில் டவுட் இருக்குது, கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர், அதே மாதிரி
ரெண்டாம் நம்பரு 0 6ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.